உபாகமம் 28:12 வாசிங்க. ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். நீ கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். இது ஒரு கட்டளை இல்லை. நீ கடன் வாங்கக்கூடாது அப்படின்னு கட்டளையாக ஆண்டவர் சொல்லவில்லை. நீ கடன் வாங்க மாட்டாய் என்பது வாக்கு தத்தம். நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஆண்டவர் நீ கடனை வாங்கக்கூடாது என்று ஆண்டவர் கட்டளையாய் சொல்லாதபடி நீ கடன் வாங்க வேண்டியதே வராதுப்பா, நான் ஆசீர்வதிக்கிறேன், நீ கடன் கொடுக்கிறாளாக இருப்ப, அது ஒரு ஆசீர்வாதம், வாக்கு தத்தம். இந்த வாக்கு தத்தத்தை நம்ம சுதந்திரித்து கொள்ளணும், விசுவாசிக்கணும். சரி, கடன் பிரச்சனை அகப்பட்டு கொண்டோம், இப்போ என்ன பண்ணுறது? தப்பு தெரிஞ்சிட்டு இப்போ என்ன செய்யறது? ஆண்டவர் விடுதலை தருவார், கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை தருவார் என்று விசுவாசிக்கணும். ஆண்டவரே, நீங்கள் எனக்கு விடுதலை தருவீங்க, நான் விசுவாசிக்கிறேன், எனக்கு ஒரு விடுதலை தாங்க, இந்த கடன் பிரச்சனையில் அகப்பட்டுக்கிட்டேன், இனி நான் கடன் வாங்க மாட்டேன், இனி உங்களை சார்ந்த நான் வாழுவேன், என் இஷ்டப்படி செலவு பண்ண மாட்டேன், என் இஷ்டப்படி பிளான் பண்ண மாட்டேன், நான் தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சுட்டு எனக்கு நீங்கள் இந்த கடன் பிரச்சனை விடுதலை தாங்கன்னு கேட்கணும். தவறை உணர்ந்த மனம் திரும்பி இப்போ கர்த்தரை விசுவாசிக்கணும். அதான் வாக்கு தத்தம். உபாகமம் 28:12 வாக்கு தத்தம். நீயோ கடன் வாங்குவதில்லை, அநேக ஜாதிகளை கடன் கொடுப்பாய். ஆண்டவரே, நீங்கள் வாக்கு கொடுத்துருக்கிறீங்க, நீங்கள் இந்த கடனை மாற்றி கொடுங்க, இனி நான் கடன் வாங்க மாட்டேன், நான் உங்களை தான் நம்பி வாழுவேன்னு சொல்லணும். சொல்லுவீங்களா? ஒப்பு கொடுப்பீங்களா? அவரை விசுவாசிப்பீங்களா? அப்போ ஆண்டவர் அற்புதம் செய்வார். நீங்கள் ஒப்பு கொடுக்கும்போது அற்புதம் நடக்கும். அப்போ விசுவாசிக்கணும். ஆண்டவர் இந்த கடன் பிரச்சனை விடுதலை தருவார், நான் இதிலிருந்து இனி கடன் இல்லாத வாழ்க்கை வாழ என்னை ஒப்பு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி. ஆண்கள் வேலை செய்து சம்பாதிக்கணும், பெண்கள் வேலைக்கு போகிறது உங்கள் இஷ்டம். ஆனால் ஆண்கள் கட்டாயம் வேலை செய்யணும். வேலை செய்து சம்பாதிக்காம குடும்பத்தை நடத்த முடியாது. உங்கள் மனைவி பிள்ளைகளை சம்பாதித்து குடும்பத்தை நடத்துகிற பொறுப்பு புருஷர்களுடையது. புருஷர்கள் வேலை செய்யாமல் சுற்றிக்கிட்டு இருந்தீங்கன்னா சாப்பாடு கொடுக்கூடாதுன்றார் பவுல். வேலை செய்யாதவன் சாப்பிடாமலும் இருக்க கடவன். அல்லையா சொல்லுங்க. ஆனால் சில மனைவிமார்கள் கணவன் மேலே இறக்கப்பட்டு ஊர் சுத்துற கணவனுக்கு சாப்பாடு கொடுக்குறீங்க, அவரை கெடுக்கிறீங்க. நீங்கள் சொல்லணும், நீங்கள் சம்பாதிச்சுட்டு வந்தால் தாங்க சாப்பிட முடியும். வியாதிப்பட்டுட்டாரு, படுக்கையில் இருக்கிற அது வேற. நல்ல தடகாத்திரமாக அலைஞ்சிட்டு சும்மா ஊர் சுற்றிட்டு வந்துட்டு சாப்பிட்ற வேலைக்கு வந்துடுவார், என்ன சாப்பாடு இருக்குன்ட்டுன்னு. சாப்பாடே கொடுக்கக்கூடாது. நீங்கள் அவரை சரிப்படுத்தணும். இல்லை, பெண்கள் வேலை செய்யாட்டினா சாப்பிடக்கூடாது பைபிள் இருக்குங்க. ஏதாவது வேலை செய்யுங்க. வேலை யாரும் தரமாட்டேங்கிறாங்க, ஆண்டவர் வேலை தருவார், கேளுங்க. சோம்பேறியா இருக்கக்கூடாது, வேலை செய்யணும். ஆண்கள் வேலை செய்து சம்பாதிக்கணும். ஆமேன்னு சொல்லுங்க. உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். நீ பிரயாசப்படணும், உழைக்கணும். ஆராமிய வாழ தோட்டத்தில் வச்சு என்ன சொன்னாரு? எல்லாம் இருக்குது, கனி விருட்சங்கள் இருக்குது, ஜாலியா சுத்துங்க, சாப்பிடுங்க, ஜாலியா இருங்கன்னு சொல்லல. ஜாலியா இருங்க, சந்தோஷமா இருங்க. தோட்டத்தை பண்படுத்தணும், பாதுகாக்கணும், தண்ணீர் பாய்ச்சணும். நீங்க இந்த செடிகள் எல்லாம் கவனிக்கணும். வேலை கொடுத்தார் ஆண்டவர். பைபிள்ல பாருங்க, வேலை கொடுத்தார் ஆதாமுக்கு ஏவாளுக்கு. வேலை செஞ்சாதான் சாப்பாடு. வேலை செய்யாதவன் சாப்பிடாமல் இருக்க கடவன். வாலிப தம்பிமார் படிச்ச முடிச்சியா, அடுத்த நாள் வேலைக்கு போயிடணும். ஏன் படிச்ச படிப்புக்கு வேலை கிடைக்கல, அது கிடைக்கும். அது வரைக்கும் எங்கேயாவது பெட்ரோல் பல்கிற வேலை செய்ய, ஒரு தோட்டத்தில் போய் மம்பட்டி வச்சு எடுத்து வேலை செய். ஏதாவது கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாதான் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். வேலை செய்யாத ஆளை எப்படி கர்த்தர் ஆசீர்வதிப்பார்? வேலை செய்யணும். ஆமேன்னு சொல்லுங்க. 5 வருஷமா வேலை தேடிக்கிட்டே இருக்கேன். சில வாலிப தம்பிமார், எப்போ முடிச்சிங்க? 5 வருஷம் ஆச்சு, இன்னும் வேலை கிடைக்கல. ஏதாவது ஒரு வேலை பாருங்க தம்பி. டெய்லி 100 ரூபா கிடைச்சா கூட தினம் 100 ரூபா கூலிக்கு வேலை செய்யுங்க. பெண்கள் வேலை செய்கிறாங்களே, 100 ரூபா வேலை, வெயிலில் நின்று வேலை செய்கிறாங்களே. பையங்க வாலிபர்களுக்கு என்ன வேலை செய். 100 ரூபா கொடுத்தா அந்த 100 ரூபாய் கொண்டு வந்து உங்கள் அம்மா கையில் கொடுத்தா எவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. என் பிள்ளை சோம்பேறியா உட்கார்ல வேலை செய்து, தேவன் அதை பார்த்து உங்களுக்கு நல்ல வேலைக்கு வழி தரப்பார். அல்லேலூயா. முதல்ல கஷ்டப்பட்டு உழைக்க ஒப்பு கொடுக்கணும், அர்ப்பணிக்கணும். வேலை செய்யாதவங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது. வேலை செய்யணும், ஒப்பு கொடுக்கணும். ஏதாவது நான் வேலை செய்கிறேன். டியூஷன் எடுங்க ஐயா. உங்கள் தெருவில் எத்தனையோ பணக்கார பிள்ளைகளுக்கு டியூஷன் சொல்லிக் கொடுக்க ஆள் இல்லைன்றாங்க. ஒரு 10 பிள்ளைகளை வச்சு டியூஷன் எடுத்து 1000 ரூபா கிடைக்குமே. அது உங்கள் அப்பா அம்மாட்ட கொடுக்கலாம்ல. ஒரு நல்ல வேலை கிடைக்கும் வரைக்கும் எது கிடைக்குதோ அதை செய்யலாம்ல. நான் செய்ய மாட்டேன், ஊர் சுற்றுவேன். ஊர் சுற்றுற ஆளுக்கு சாப்பாடு கிடையாது. வேலை செய்யணும். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க.
இதெல்லாம் பைபிள் இருக்குது. நம்ம வேலை செய்யணும், சம்பாதிக்கணும், கையை பிரயாசப்படணும், சும்மா இல்லை. நான் ஊழியத்துக்கு வரும்போது ஆண்டவர் சொன்னார், ஜனங்க ஊழியத்துக்கு நீ கொடுக்குற காணிக்கையில் ஒரு பைசா நீ எடுக்கக்கூடாது. சரி ஆண்டவரே, ஜனங்க என்ன காணிக்கை கொடுத்தாலும் ஊழியத்துக்கு தான். ஒன் ட்ரெஸ் வாங்குறதுக்கும், பல்லு விளக்குறதுக்கு, பேஸ்ட் வாங்க, சோப்பு வாங்கலாம் எடுக்கக்கூடாது. சரி ஆண்டவரே, நான் இப்படி சாப்பிட்றது? வேலைக்காரன் கூலிக்கு பாத்திரன், நீ வேலை செஞ்சா நான் கூலி தருவேன். அவ்வளோதான். ஆண்டவர் சிம்பிளாக சொன்னார். நான் அவருக்காக ஊழியம் செய்யணும், நான் வேலை செய்யணும். நான் வேலை செய்தால் எனக்கு அவர் சம்பளம் தருவார். இன்னைக்கு வரைக்கும் நான் உழைக்கிறேன், பிரயாசப்படுறேன், சுவிசேஷம் அறிவிக்கிறேன். இந்த 71 வயசுலேயே சோம்பேறியா உட்காரல. ஒரு நாளைக்கு 4 பிரசங்கம் பண்ணுறேன், ஒரு நாளைக்கு பல மணி நேரம் ஜெபிக்கிறேன், இன்னும் உழைக்கிறேன். ஆண்டவர் பலன் தந்திருக்கிறார். நான் உழைக்கிறதுனால, நான் ஊழியம் செய்கிறதுனால எனக்கு சம்பளம் தருகிறார். எனக்கு என்ன வேணுமா தருகிறார். அதனால ஒரு நாள் எனக்கு கடன் பிரச்சனை வந்ததில்லை, பண பிரச்சனை வந்ததில்லை. நான் உழைக்கிறதுனால என்னை அவர் காப்பாற்றி போஷித்து நடத்துகிறார். அல்லேலூயா. சோம்பேறிகளுக்கு அவர் எப்படி உதவி செய்ய முடியும்? எப்படி செய்ய முடியும்? ஒரு நாள் வேலை செய்தால் ஒரு நாள் கூலி தான் கிடைக்கும், அப்படிதானே? ஞாயிற்றுக்கிழமை மட்டும் நீங்கள் வேலை செய்து ஊழியம் செஞ்சால் ஒரு நாள் கூலி தான் கர்த்தர் தருவார். திங்கக்கிழமை வேலை செய்யுங்க, செவ்வாய்க்கிழமை வேலை செய்யுங்க, புதன்கிழமை வேலை செய்யுங்க. எல்லா நாளும் நீங்கள் ஊழியம் செஞ்சால் உங்களுடைய கூலி அதிகமாக தருவார். நான் எல்லா நாளும் ஊழியம் செய்து எக்ஸ்ட்ரா டைம் நான் ஊழியம் செய்யறதுனால எனக்கு பண கஷ்டமே கிடையாதுங்க. நான் தைரியமா சொல்றேன், நான் உழைக்கிறேன், கர்த்தர் என்னை போஷிக்கிறார். அல்லேலூயா. எத்தனை லட்சம் தேவைனாலும் கர்த்தர் எனக்கு தருகிறார், உழைப்புக்கு ஏற்ற கூலி தருகிறார். எல்லா நாளும் வேலை செய்யணும்ல, வேலை நாள் தானே கூலி கிடைக்கும். ஊழியன்னு அழைக்கப்பட்டுட்டு திங்கள் செவ்வாய் புதன் வேலையெல்லாம் வீட்டில் படுத்து தூங்கிட்டு ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஒரு ஊழியம் செஞ்சுட்டா எப்படி ஆசீர்வாதம் வரும்? இல்லை. அதனால தான் நிறைய பேருடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லை. உழைக்கணும், பிரயாசப்படணும், இன்னைக்கு ஒப்பு கொடுக்கணும். நிறைய பேர் வேலை இல்லாமல் இருக்கீங்கல்ல, இந்த கூட்டம் முடிஞ்ச உடனே வேலையில் போய் ஜாயின் பண்ணிடணும். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ ஆண்டவரை விசுவாசிங்க, அவரை சார்ந்து கொள்ளுங்க, வசனத்தின்படி வாழ அர்ப்பணித்துக் கொள்ளுங்க. சரியா? இப்படி வாழ்ந்தீங்கன்னா பண கஷ்டம், கடன் பிரச்சனையே இருக்காது. அது உண்மையாங்க. இப்போ சகோதரர் முருகன், சங்கரங்கோவில், இவர் முருகன் வந்து இயேசுவுக்கு சாட்சி சொல்ல வந்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. முருகன் ஆண்டவர் இங்கே சாட்சி சொல்ல கூட்டிட்டு வந்திருக்கிறார். சங்கரங்கோவில், அவருடைய சாட்சியை கேளுங்க. என் பேர் முருகன். எனக்கு கல்யாணம் முடிஞ்சு 2 பொம்பளை பிள்ளைகள் இருக்கு. சொந்தமாக ஆட்டி வாரம் பண்ணிட்டு இருக்கிறேன். என்னுடைய ஊர் வந்து சங்கரங்கோவில் பக்கத்தில், பரவல் சத்திரம் பக்கத்தில் ஆயால்பட்டி. ஆரம்பத்தில் சின்னதாக ஒரு தொழில் பண்ணியிருந்தேன். என்ன தொழில்னா ஆட்டியாவாரம். அப்போ அந்த ஆட்டியாவாரம் என்னன்னா, கிராமங்களில் போய் வீடுகளில் போய் எடுத்துகிட்டு வந்து சந்தைகள் வந்துட்டு விற்பேன். அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கையில் கொஞ்சம் பாங்க செய்ய விற்க அப்படிமா இருக்குது. என்கிட்ட எல்லா பழக்கமும் இருந்தது. குடிக்க, செய்ய, பீடி அடிக்க, தண்ணி அடிக்க எல்லா பழக்கமும் இருந்தது. அப்போ இப்படிமா தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கையில் வியாபாரத்தில் வந்து ஒரு 8 லட்ச ரூபா பக்கம் கடன் ஆகி போச்சு. கடன் பிரச்சனையில் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ரொம்ப கஷ்டம்னா இப்போ காலைல கடையில் நிற்பேன், 10 பேர் வந்து நிற்பாங்க. அதே மாதிரி வீட்டுக்கு வந்தால் வீட்டில் வந்து 10 பேர் நிற்பாங்க. ஒரே அவமானமாக இருக்கும் நமக்கு. தூக்கத்துக்கு இடமே கிடையாது. தூங்கினா பூரா கடன்காரங்க தான் என் கண்ணுக்குள்ளே இருப்பாங்க. அந்த மாதிரி நிலைமையிலாம் இருந்தேன். கடன் பிரச்சனை தாங்க முடியாமல் சாகக்கூடிய நிலைமை போனேன். இதே சிந்தனை, நாளை காலையில் எவன் வந்துடுவானோ, 4 மணிக்கு வந்து கதவை தட்டுவானோ, கடைக்கு 10 பேர் வந்துடுவானோ, இதே சிந்தனை ஓடும். கடையில் வச்சுக்கிட்டு நீ எல்லாம் சோத்தை திங்க, வேற என்ன திங்கிங்கன்னா என்னைய கட்டிச்சு. அந்த மாதிரி கேட்டு அதையும் எனக்கு கோவம் வரல. ஏன்னா நம்ம அவங்களுக்கு கடன் கொடுக்க வேண்டியிருக்கு. நம்ம கோவப்படக்கூடாது. நம்ம கோவப்பட்ட என் பணத்தை இப்போ கொடுன்னு கேட்பாங்க. கொடுக்கறதுக்கு நம்ம கிட்ட இல்லை. 50,000 ரூபா கடனுக்காண்டி சட்டையை பிடிச்சி ரோட்டில் எடுத்துகிட்டு போனாப்புல எல்லாரும் மக்கள் ஊரா என்னை சுற்றி பார்க்காங்க. அப்போ எனக்கு அவ்வளோ ஒரு அவமானம், வேதனை ஆகி போச்சு. என்ன நம்பி யாருமே ஆட்டுக்குட்டி கொடுக்குறது நிப்பாட்டாங்க. இவன்கிட்ட கொடுத்தா ரூபா வராது, இன்னும் இவனுக்கு நம்ம குட்டி கொடுக்கக்கூடாது அப்படின்னு. அந்த அளவுக்கு ஆகையில் ஒன்றுமே செய்ய முடியல. வீட்டில் சாப்பாட்டு கூட இருக்காது, சாப்பாட்டு கூட வழிடுவாது. என் வீட்டுக்காரி தாலியை கூட விற்றேன். அவ தாலியை கூட விற்று அவ்வளோ தூரமெல்லாம் பண்ணேன். நான் பீடி அடிப்பேன், தண்ணி அடிப்பேன், ரோட்டில் படுத்து கிடப்பேன். என் வீட்டுக்காரி ஆட்டை பிடிச்சி தூக்கிட்டு வருவாள். என்னால் வந்து எங்கள் ஐயா ரொம்ப வேதனைப்பட்டார். அதனால தான் வேண்டாம்ப்பா, என்னால் நீங்கள் மாறி மாறி கஷ்டப்பட வேண்டாம், நாங்கள் எங்கே ஓனாலும் என் பிரச்சனை முடிய மாட்டேங்குது, அதனால் நான் செத்துடுவேப்பா அப்படின்னு சாப்பிடணும்னு நினைக்கல. பிற கடைசியில் இங்கே ஒரு பையன் இருந்தான். அந்த பையன் தான் சொன்னான். மறுநாள் சாவனுக்கு முடிவுக்கு போனேன். அவன் தான் எனக்கு தெரியாத குறுக்கோழி இருந்தது. முருகன் நாங்கள் போன 4 அப்படி போனேன். நீங்கள் வாங்க, உங்களுக்கு எந்த கடனால அங்கே போனேன்னா உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிரும் அப்படின்னா. இல்லைப்பா, என் வாழ்க்கையே ரொம்ப மோசமாக இருக்குது, இங்கே வரல அப்படின்னு. இல்லை பிற கடைசி ஒரு ட்ரிப் வாங்க எடுத்து கூப்பிட்டான். இப்படி இருக்கும்போது 2018 வருஷம் ஒரு பையன் தான், என்னையா தினேஷுங்கிற பையன் தான், வாங்க பிறகு நம்ம 4 மாடி போயிட்டு வரணும் கூப்பிட்டாப்புல. போனோடனே கேட்டுக்கிட்ட போனோடனே என்ன அறியாமல் அழுதான். அங்கே போனோடனே என்ன அறியாமல் அழுதேன்.
ஆனால் அங்கே போகிறதுக்கு மறுநாள் கொண்டு என்கிட்ட எல்லா பழக்கமும் இருந்தது. தண்ணி அடிப்பேன், புகையில போடுவேன், பீடி அடிப்பேன், சிகரெட் அடிப்பேன், எல்லாமே இருந்தது. 4 மாவடி வாசலை மிதித்தேன், எல்லாத்தையுமே தூர போட்டேன். அதுலேருந்து எந்த சிந்தனையுமே எனக்கு கிடையாது. அதுக்கப்புறம் வியாபாரிகள் மீட்டிங்க்கு வந்தேன். அப்போ மோன்சி ஐயா வந்து தொழிலுக்காண்டி ஆலோசனை கொடுத்தாங்க. இப்படி நீங்கள் இருக்கணும், இப்படியெல்லாம் நீங்கள் ஜெபம் பண்ணணும், யாருக்கெல்லாம் என்னென்ன நீங்கள் பணம் கொடுக்கணுமோ அதை பூரா ஒரு இதில் ஜெப குறிப்பில் எழுதுங்கன்னு சொல்லி சொன்னாப்புல. அந்த நான் கொடுக்க வேண்டிய ஆளு பேர் அத்தனை பேரையும் ஒவ்வொரு பேரையும் சொல்லி எழுதி ஜெப குறிப்பு போட்டேன். ஜெப குறிப்பு எழுதையில் நான் ஜெப குறிப்பு எழுதையில் பூரா அழுவேன். அழுது தான் நான் ஜெப குறிப்பை எழுதுவேன். ஏன்னா அவ்வளோ கடன் பிரச்சனை. எனக்கு இந்த கடனே இருக்கக்கூடாது, நான் நிம்மதியான வாழ்க்கை வாழணும், எனக்கு கடன்கிறதே இருக்கக்கூடாது சொல்லி நான் ஜெப குறிப்பு அழுதுதே. நான் ஒவ்வொரு வரியிலையும் நான் கண்ணீர் விட்டுக்கிட்டே தான் எழுதுவேன். வியாபாரி மீட்டிங் முடிஞ்சு 2வது மாதத்திலேயே எனக்கு ஒரு மாற்றங்கள் வந்தது. இந்த 8 லட்ச ரூபா கடனை எப்படி அடைச்சுங்கிறது எனக்கே தெரியல. அடுத்து என்னுடைய தொழிலும் நல்ல முறையில் கூப்பிட்டு கொடுக்குற அளவுக்கு, யாரெல்லாம் என்ன ஒதுக்குனாங்களோ அவங்கெல்லாம் கூப்பிட்டு என்கிட்ட ஆட்டுக்குட்டி இடம் பற்றிட்டு போ, ரூபாயை பற்றி என்ன. அதே மாதிரி நான் எனக்கு கடன் வேண்டாம், நீங்கள் ரூபாயை உடனே வாங்கிக்கோங்கன்னு சொல்கிற அளவுக்கு. கடன் வேண்டாம், நான் கடனுக்கு இதுக்கு முன்ன கேட்பேன், கொடுக்க மாட்டேன், என்னை யாரும் இன்னைக்கு தவறாக நினைச்சிடக்கூடாது சொல்லி கடன் வேண்டாம், நீங்கள் எவ்வளோ பணமோ பணத்தை ஒத்தவரில் வாங்கிக்கோங்க எனக்கு அப்படின்ன உடனே முதல்ல ஸ்டார்டிங்கில் பணம், அடுத்து பணம் கொடுத்துக்கிட்டே இருக்கல, உங்கள் பணத்துக்கு என்ன நீங்கள் கொண்டு போய் வித்துட்டு கொண்டாந்து கொடுங்க. அந்த அளவுக்கு ஒரு மாற்றங்கள் ஆகிப்போச்சு. 2018 இருந்து ஒரு ஸ்டார்டிங்கில் ஓரளவுக்கு ஏதோ மாதம் ஒரு 50,000 ரூபா பக்கம் எனக்கு ஒரு லாபம் கிடைக்கிற மாதிரி கிடைச்சிட்டு இருந்தது. ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் கிருபையில் இன்னைக்கு மாதம் ஒரு 2 லட்ச ரூபா வரைக்கும் சம்பாதிக்கேன். வீட்டில் மெனாக்கிட்டு சுற்றிக்கிட்டே இருப்பேன். எனக்கு வியாபாரத்தில் ஆட்டுக்குட்டிகள் கிடைக்காது. இன்னைக்கு தூங்கிக்கிட்டு இருந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணி, ஏன்னா எனக்கு இன்னைக்கு ஒரு 20 குட்டி அடக்கு வந்து பற்றிட்டு போங்க, ஒரு 40 குட்டி அடக்கு நீங்கள் வாங்க இப்படி சொன்னாங்க. நான் ஃபோனில் வரக்கூடிய குட்டியை என்னால் வாங்க முடியல. அந்த அளவுக்கு இன்னைக்கு ஆண்டவர் என்னை அற்புதமாக நடத்தி வர்றாரு. சனிக்கிழமை ரெட்டியார்பட்டி சந்தை, ஆனால் அன்னைக்கு தான் திறப்பினாசல் கூட்டம். ஆனால் அந்த சந்தைக்கு போகிறத கூட விட்டுட்டு திறப்பினாசல் கூட்டத்துக்கு வந்துடுவோம், குடும்பமாக வந்துடுவோம். அதில் வந்து நான் என்றைக்குமே வந்து என்ன அன்னைக்கு எவ்வளோ வருமானம் இருந்தாலும் அதை ஒதுக்கிடுவேன். அன்னைக்குன்னு திறப்பினாசல் கூட்டத்துக்கு போயிட்டு தான் மற்ற காரியத்தை பார்க்குறது. அதுக்கெல்லாம் சேர்த்து எனக்கு ஆண்டவர் கொடுத்துக்கிட்டே இருக்காரு இன்றைக்கும். ஆனால் இன்றைக்கி எனக்கு நான்லாம் இந்த அளவுக்கு இருப்போம்னு என் கனவுகளோட எல்லாம் ஆண்டவருடைய கிருபை தான். வீட்டம்மா போட்டு 2 கிராம் தாலி, அந்த தாலியை விற்றேன் செலவுக்கு இல்லாமல். ஆனால் இன்றைக்கி 10 பவுன் தாலிச்சு நான் எடுத்து போட்டிருக்கேன். ஒரு நேரம் சாப்பாடு கூட இல்லாமல் இருந்தேன். ஆனால் இன்றைக்கி என் பிள்ளைகளுக்கு வேணுங்கிற அத்தனை இன்றைக்கி 1 கிலோ தங்க எடுத்து வச்சிருக்கேன் என் பிள்ளைகளுக்கு. இல்லை இந்த அளவுக்கு நான் ஆசீர்வாதமாக இருக்கிறது காரணம் மோகன் ஐயா கொடுத்த ஆலோசனை. அவர் நீங்கள் இத்தனை மணிக்கு நீங்கள் இப்படி ஜெபம் பண்ணுங்க, இத்தனை பைபிள் இப்படி வாசிங்க, இப்படியெல்லாம் இருக்கணும்னு சொல்லி அவர் கொடுத்த ஆலோசனைப்படி நான் அதனால ஸ்டெய்லி 2 அதிகாரம் பைபிள் வாசிச்சு அந்த தேசத்துக்காக வேண்டி இதுக்காக வேண்டி ஸ்டெய்லி ஜெபம் பண்ண சொல்லல. நான் அதுக்கெல்லாம் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவங்களுக்கு ஒவ்வொரு விஷயத்துக்காக வேண்டி ஜெபம் பண்ணிட்டு 3/4 மணி நேரம் ஜெபம் பண்ணுவேன். அதுக்கு ஜெபம் பண்ணாமல் வெளியில் போகவே மாட்டேன். அது 1000 நெருக்கடி இருந்தாலும் சரி ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கடைசியாக தான் என் குடும்பத்துக்கு 2 நிமிஷம் தான் ஜெபம் பண்ணேன். மற்ற ஃபுல்லாக தேசத்துக்கு வேண்டிய ஜெபம் பண்ணுறது. ஆனால் இந்த ஆலோசனை கொடுத்தவரை மோகன் செய்யா தான் கொடுத்தாரு. சுற்றி எங்கே போய் கேட்டாலும் இவன் 4 மாவடி முருவேன். ஏன்னா எனக்கு இந்த இடத்துக்கு போய் தான் இவ்வளோ நடந்திருக்குங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஒரு காலத்தில் 10க்கு 10 ரூமில் தான் இருந்தோம். அது சின்ன வீடு, ஒரு 4 ஆள் வந்தாலும் கூட இருக்க இடம் கிடையாது. அப்படியே இருந்தாலும் ஆட்டு சாவடிக்குள்ள தான் போய் படுக்கணும். அது ஒரு சின்ன இதுதான். 1500 ஸ்கொயர் ஃபீட்டில் பெரிய வீடு கட்டிகிட்டு இருக்கேன். அடுத்து இது மட்டும் இல்லாமல் ஒரு இடமும் எனக்கு ஆண்டவர் ஏசப்பா ஒரு 70 லட்ச ரூபாய்க்கு உண்டான இடமும் எனக்கு கொடுத்துருக்காரு. சாதாரண ஒரு ரோட்டில் ஒரு ஆள் நடந்து போய் இதெல்லாம் மோகன் செய்ய சொன்னது தான். ரோட்டில் ஒரு கஷ்டப்பட்டால் இல்லாத ஆள் நடந்து போனாலும் கூட அந்த ஆளை கூப்பிட்டு என்னையா செய்ய போறியா அப்படின்னு சொல்லுவேன். அப்போ இந்த மாதிரி டக்குன்னு உடனே என் கையில் ஒரு 200 அந்த கையில் கொடுத்துட்டு சாப்பிடுதீங்களா வாங்கன்னு சொல்லி ஒரு சாப்பாடு வாங்கி கையில் கொடுத்துருவேன். ஏமா எங்கள் அப்பாவை மாற்றினது ஏசப்பா தான், எங்களோட வறுமையை மாற்றினது ஏசப்பா தான். நாங்கள் இந்த நிலைமைக்கு வந்து இருக்கிறது காரணமும் ஏசப்பா மட்டும்தான். நாங்கள் அவரை தேடாமல் இருந்திருந்தோம்னா யாரும் உயிரோடு இருந்திருப்போமானே தெரியல. என் வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்த ஏசப்பாவுக்கு புராண கொஞ்சம் அந்த குடும்பங்க வந்திருக்கிறாங்க பாருங்க, எவ்வளோ சந்தோஷம் இல்லை. இயேசு எவ்வளோ அற்புதமான ஆண்டவர். அவர் எல்லா விதத்திலும் நம்மை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர். அதை தான் நம்ம விளங்கி கொள்ளணும். வெறும் சுகம் கொடுக்கிறவர் மட்டும் அல்ல, ரட்சிக்கிறவர் மட்டும் அல்ல, கடன் பிரச்சனை, நெருக்கம், வறுமை அதிலிருந்தெல்லாம் தூக்கி எடுத்து ஒரு செழிப்பான ஆசீர்வாதமான வாழ்க்கையை தருகிறவர். இன்றைக்கி அருமையான சகோதரர் முருகனை அவங்களை ஆசீர்வதித்து பிஸ்னஸில் இன்னைக்கு ஆண்டவர் ஆசீர்வதித்து உயர்த்தி நீ குடும்பமாக மகிழ்ச்சியோடு வந்திருக்கிறாங்க. பார்த்தீங்களா? இயேசுக்கு எல்லாரும் கரந்தட்டி ஒரு வாழ்த்து சொல்லுங்க. அல்லேலூயா. ரொம்ப சந்தோஷம். இப்போ எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கீங்க. சந்தோஷம். இப்போ பிஸ்னஸ் எப்படி இருக்கு? நல்லா போய்கிட்டு இருக்கு. நல்லா இருக்கு. இன்னைக்கும் வாரத்துக்கு ஒரு 10 லட்ச ரூபா பக்கம் வரவு செலவு பண்ணிட்டு இருக்கேன். பண்ணக்கூடிய அளவுக்கு. ஆமாம், நல்லா. வீடு கட்டி முடிச்சிட்டீங்களா? முடிஞ்சது இன்னும் கொஞ்சம் இருக்கு. ஆமாம், 20 நாளில் பாலையாச்சு. ஆமாம். ஓகே. பிள்ளைகள் என்ன படிக்கிறாங்க?
என்னம்மா? 12th முடிச்சிருக்கேன். 12th என்ன படிக்க போறீங்க? லா படிக்க போறீங்க. லாயர். ஆமாம், எல்லாம் கை தட்டுங்க. எல்லாரும் நீட்டு டாக்டர் ஆவாம்பாங்க, லா படிக்க போறாங்க. நீங்க காலேஜ் செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கேன். செகண்ட் இயர் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். அது பெரிய ஆசீர்வாதம். பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்காங்கல்ல, உங்களுக்கு சந்தோஷம் தானே? எவ்வளோ பெரிய சந்தோஷம் இல்லை? ஆண்டவர் இந்த ஆசீர்வாதத்துக்கு என்ன காரணம்? இது நிறைய வியாபாரிகள், நிறைய பேர் கடன் பிரச்சனையில் இருக்காங்க. அவங்களுக்கு சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? நீங்கள் கொடுத்த ஆலோசனை, அதாவது காலையில் எந்திரிச்சு தேசத்துக்கு வேண்டி ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னீங்க. நான் அதை இதுக்கு முன்ன அந்த மாதிரி ஏதோ ஜெபம் பண்ணுவேன், போவேன், வருவேன். ஆனால் நீங்கள் கொடுத்த ஆலோசனையை கடைப்பிடிச்சேன். அதில் இருந்து எனக்கு ஒவ்வொரு அற்புதங்களும் நல்லா நடந்துடுது. ஆமாம், அதே மாதிரி என்ன சொன்னால், காலையில் எந்திரிச்ச உடனே 2 அதிகாரம் வாசித்து ஒரு 3/4 மணி நேரம் தேசத்துக்காக வேண்டி, அடுத்து ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவங்களுக்கு இவங்களுக்காக வேண்டி ஜெபம் பண்ணிட்டு, என் குடும்பத்துக்குன்னு 2 நிமிஷம் தான் ஜெபம் பண்ணுவேன். என் குடும்பத்துக்குன்னு மணிக்கணக்கில் ஒரு நாள் ஜெபம் பண்ணவே இல்லை. ஆமென், ஆமென். இதான் ஆலோசனை. அதிகாலையில் எழும்புங்க, முதல்ல 1 மணி நேரம் நல்ல ஆண்டவருக்கு டைம் கொடுங்க. தேசத்துக்காக ஜெபிங்க, மற்றவங்களுக்காக எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. தன்னுடைய குடும்பத்துக்காக 2 நிமிஷம் கடைசி, அவ்வளோதான், போதும். ஆண்டவர் பார்த்துக்குவார். இன்னைக்கு பாருங்க, மேலும் மேலும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ரொம்ப சந்தோஷம். நீங்க நேரில் வந்தாரு, உலகம் முழுதும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க உங்களை. இன்னைக்கு உலகத்துக்கே சாட்சி ஆண்டவர் நிறுத்திட்டாரு. இன்னும் மேலும் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ. இப்போ அவங்களும் சொன்ன 2 பேருமே பார்த்தீங்கன்னா எழுதி வச்சு ஜெபிச்சாங்க. இதெல்லாம் கடன், ஆண்டவரை இதெல்லாம் மாற்றி கொடுக்கணும் அப்படின்னு ஜெபிச்சாங்க. அதான் ஒரு டிசிப்ளின், ஒரு கருத்தா விசுவாசத்தை வெளிப்படுத்தி ஜெபிப்பாரு. இப்படி வாழ்ந்தீங்கன்னா பண கஷ்டம், கடன் பிரச்சனையே இருக்காது. கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமையா இருக்கிறான். கடன் பிரச்சனை இருக்கு, அது ஒரு அடிமைத்தனத்தை கொண்டு வருகிறது. நீங்க ஒரு ஆள்கிட்ட கடன் வாங்கிட்டேன்னு வைங்க, அவனை பார்த்தாலே ஒரு பயம் தானே. அவன் மிரட்டுவான், அவன் பயமுறுத்துவான், அவமானப்படுத்துவான். நீங்க எதிர்த்தெல்லாம் பேச முடியாது. கடன் என்கிற அடிமைத்தனம் நிறைய பேருடைய வாழ்க்கையில இந்த பாதிப்பு இருக்குது. உங்களுக்கு ஒரு விடுதலை தேவை. இயேசு ஆசீர்வதிக்கிறவர், அவர் ஐஸ்வர்யத்தை தருகிறவர், நம் தேவைகளை சந்திக்கிறவர். இந்த கடன் பிரச்சனை விடுதலை தருகிறவர். கடன் பிரச்சனையில சிக்கிற இந்த மக்களுக்கு ஆண்டவர் விடுதலை கொடுத்த சம்பவங்கள் வேதத்தில் எழுதப்பட்டு இருக்கிறாரு. இன்னைக்கு உங்களுக்கு என்ன கடன் பிரச்சனை? பிள்ளைகளை படிக்க வைக்க கடன் வாங்கிட்டேன், ஒரு ஆஸ்பத்திரி செலவுக்கு கடன் ஆகிவிட்டாரு, திருமண காரியத்தை கடன் ஆயிட்டு, சிலர் நியாயமான காரியத்துக்கு செலவு பண்ணி கடன் ஆயிட்டு, சிலர் ஊதாரித்தனமா செலவு பண்ணி, ஆடம்பரமா செலவு பண்ணி, வரவுக்கு ஏற்றபடி செலவு பண்ணாம கடன் வாங்கி வீணா செலவு பண்ணி இன்னைக்கு கடன் பிரச்சனை. எனக்கு விடுதலை வேணும். ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரிடத்துல 1 நிமிஷம் முழங்கால் போடுங்க. ஆண்டவரிடத்துல கேளுங்க, ஒரு வார்த்தை சொல்லுங்க, எனக்கு இதுல விடுதலை வேணும். குறிப்பா கேளுங்க. இப்போ நான் உங்களோட இணைந்து ஜெபிக்க போறேன். இயேசு உங்களுடைய ஜெபத்தை கேட்கிறார். அவருடைய பிரசன்னம் உங்களுடைய வீட்டுக்குள்ள நீங்க இருக்கிற இடத்துல வந்திருக்கிறாரு. தகப்பனே, அருமையான உங்களுடைய பிள்ளைகளுடைய விடுதலைக்காக ஜெபிக்கிறேன். மெய்யாகவே விடுதலை ஆவியர்கள் என்று வாக்கு கொடுத்தீரேன். இதோ இந்த பிள்ளைகளுடைய விடுதலைக்காக ஜெபிக்கிறேன். கடன் பிரச்சனை, ஆண்டவரே விடுதலை வேணுமே, இத்தனை வருஷமா தொடர்ந்து வருகிறது. இந்த மாதமாவது எங்களுக்கு ஒரு விடுதலை தாங்க. இந்த கலங்கி நிற்கிற பிள்ளைகளை பாரும், உதவி செய்யுங்க, அற்புதம் செய்யுங்க, உங்களுடைய ஐஸ்வர்யத்தினால் ஆசீர்வதிங்க. அந்த கடன் பிரச்சனை விடுதலை இயேசுவின் நாமத்தில் உண்டாகட்டும். இந்த முதல் ஒரு ஆசீர்வாதம் வரட்டும். இந்த இக்கட்டில் இந்த விடுதலை கொடுங்க, இந்த வேதனையில் இந்த விடுதலை கொடுங்க, இந்த பாரத்தை உள்ளத்தை விட்டு மாற்றி விடுதலை கொடுங்க. இந்த குடும்பத்தையே விடுதலையாக்கி ஆசீர்வதிங்க. ஒரு விடுதலின் சந்தோஷமுடைய வாழ்க்கையில வரட்டும். நீர் வாக்கு கொடுத்தபடி மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று சொன்னீரேன். இந்த மாதம் அவருடைய விடுதலையை கண்டு மகிழ்ந்து களிகூறும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவருக்கு அற்புதம் நடக்கட்டும். ஒவ்வொரு குடும்பத்திலும் அற்புதம் நடக்கட்டும். இன்று முதல் இந்த விடுதலையின் சந்தோஷத்தை அவங்க அனுபவிக்கட்டும். நீ தொட்டதற்காய் ஸ்தோத்திரம், விடுதலை கொடுத்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தகப்பனே, உம்முடைய அன்பை நினைத்து உம்மை துதிக்கிறோம். நீர் எவ்வளவாய் உம்முடைய பிள்ளைகளை நேசித்து தொட்டு கொடுத்த விடுதலைக்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் என்று உம்மை துதிக்கிறேன். இன்று முதல் நல்ல ஒரு சந்தோஷத்தையும் மன மகிழ்ச்சியும் அவர்கள் உணரும்படிக்கை செய்யும். ஒரு விடுதலையின் சந்தோஷம் எப்போது அவருடைய வாழ்க்கையில நிலைத்திருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.